இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கனவை நனவாக்கும் ஒரு செயல்முறை நம்ம கிட்ட இருக்கு. அந்த செயல்முறைக்கு 5 படிகள் இருக்கு. அந்த 5 படிகள் என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா, திரும்பி அந்த குவாண்டம் இயற்பியலை என்ன சொல்லுது அப்படின்னு நான் ஒரு கூற்றை ஒன்று சொல்லுது. அது சொல்லும்போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் கிரியேட் அவர் ரியாலிட்டி நேற்று சொன்னது. இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லும்போது, நமது வேற நமது கவனம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நமது ஆற்றல் பாய்கிறது. வேறெவர் அட்டென்ஷன் கோஸ் அவர் எனர்ஜி ஃப்ளோஸ். அதாவது நம்ம எதை மேலெல்லாம் கவனத்தை செலுத்துகிறோமோ அது மேலதான் நமக்குடைய ஆற்றல் அது மேல பாய்கிறது. அப்படி பாயும் போது அதுதான் அது வெளி உலக யதார்த்தமாக மாறுகிறது. அதாவது நமக்கு என்ன கையில கிடைக்குதோ அன்னைக்கு எப்படி வருதோ அது நாம எதை மேல கவனம் செலுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. இப்ப ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, காலையில நாம எழுந்திருக்கும் போதே நமக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்மூத்தா போகுது, ரொம்ப இனிமையாக போகுது. அப்பா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சு போறது அப்படின்னு ஒரு எண்ணத்தை நாம வச்சுட்டு அது மேலேயே நம்ம கவனம் செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு அது மேலேயே நம்மளுடைய என்டையர் எனர்ஜியும் அது மேல போகும்போது அன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்மூத்தா போயிடுறது. எஸ்பெஷலி நான் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எப்ப வெளியே போகும்போதும் பார்ப்பேன், இந்த பயணம் ரொம்ப இனிமையா போயிட்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு இதை நினைச்சிட்டு அது போனேன்னா, நம்ம வீட்டுல இருந்து வெளியே போற இந்த ஊபர் டிரைவர்ல இருந்து எல்லாருமே அன்னைக்கு ரொம்ப ஒரு ஸ்மூத்தா ஒரு ஸ்மைலிங்கா அப்படி நல்ல ஒரு கார்டியலாக ஒரு ரிலேஷன்ஃபுல்லா ஒரு அந்த மாதிரி நமக்கு நடக்குது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம எதை மேல கவனம் செலுத்திக்கிறோம், அதாவது நாம மைண்ட்ஃபுல்னஸ் நினைவாற்றலை நம்ம யூஸ் பண்ணணும். எதை மேல நான் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேன் இந்த நிமிடம் அப்படி நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா அடிக்கடி நம்ம எங்க நமது ஆற்றல் போகிறது. ஏன்னா அந்த ரெண்டுமே சேரும்போது அடுத்து நம்ம கையில கிடைக்கக்கூடியது அதை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வெளி உலக எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு கிடைக்க போகுது. அதனால நம்ம அப்பப்போ ஒரு செக்லிஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு செக்கிங்கை நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று நினைக்க போனோம்னா நினைச்சிட்டே போயிட்டு இருக்கோம். அது மேலேயே நமது கவனம் எல்லாம் போயிட்டு கடைசியில நம்ம அன்னைக்கு நாம நினைத்தது ஒன்னாக இருக்கலாம், கிடைச்சது ஒன்னாக இருக்கலாம். அதனால நண்பர்களே, நம்ம ஒவ்வொரு நாளும் நமது கவனம் எங்க போகிறது, நமது எண்ணம் எங்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இருக்கணும். இன்னும் ஒவ்வொரு அவருக்காக கூட செக் பண்ணா கூட நமக்கு என்ன ஒரு யதார்த்தத்தை நம்ம உருவாக்கி முடியும். அதனால நமது கவனம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நமது ஆற்றல் பாய்கிறது அப்படின்னு இந்த குவாண்டம் இயற்பியல் சொல்லுது. இதுல கனவை நனவாக்கும் செயல்முறை, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன லட்சியங்கள் இருக்கோ, என்ன கனவுகள் இருக்கோ அவையெல்லாம் நமக்கு கையில கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு சில செயல்முறைகள் இருக்கு. அதாவது அதை நம்ம ஒரு டெக்னிக்னு கூட சொல்லலாம். அதை 5 படிகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் சயின்ஸ் 5 ப்ராசஸஸ், அதாவது கனவுகளை நனவாக்கும் 5 அறிவியல் செயல்முறைகள் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதாவது நானே இந்த மெடிடேஷன் அந்த தியானத்திற்கு முன்னாடி நான் சொன்னேன், அதாவது நமக்கு 5 படிகள் இருக்கிறது. நம்ம எந்த ஒரு கனவையும் லட்சியமும் நாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 5 படிகள் இருக்கின்றன. அந்த 5 படிகள் என்னங்கிறது இப்ப பார்க்கலாம். இப்போது நாம அந்த ப்ராசஸுக்குள்ள போகலாம். அதாவது முதலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டா, டெவலப் ஒன் பாயிண்டட் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது நமது மனதை ஒருமுகப்படுத்துதல். இந்த மனதை ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிறது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு செஞ்சோம்னா, அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நாம செய்யக்கூடிய இந்த தியானத்தினால் இந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள வளர்றது. அதாவது எந்த ஒரு லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லட்சியமோ இல்ல ஒரு கனவோ அது நமக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல நமக்கு 100% கவனம் அதுக்குள்ள இருக்கணும். அந்த கவனம் இங்கேயும் அங்கேயுமா சிதறி போகக்கூடாது.
அப்படி ஒரு ஒன் பாயிண்டடா மனசுல அது மட்டும் தான் நமக்கு வந்து எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அந்த கனவை அப்படி ஒரு கவனம் நம்ம செலுத்தும் போது மனதை சிதற விடாமல், கவனத்தை சிதற விடாமல் ஒரே பாயிண்ட்ல வந்து போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாதான் நம்மளால அந்த கனவை வந்து நனவாக்க முடியும். இப்ப நம்ம எல்லாருமே கழுகு பார்த்திருக்கோம். அந்த கழுகு எவ்வளோ உயரத்துல பறக்குது. ஆனா அந்த எவ்வளோ உயரத்துல பறக்கக்கூடிய கழுகு வந்து அதுக்கு என்ன உணவு தேவை அப்படிங்கறது வந்து அதுக்கு எப்படி அது எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவ்வளோ உயர பறந்துகிட்டு இருந்தாலும் அதோட கண்ணும் அதோட அஹ் கவனம் பூரா அதோட இறை மேலத்தான் இருக்கும். அதனால எப்போ அந்த இறை வந்து அதுக்கு மேல வருது, கண்ணுக்கு தெரியுது. இப்போ வந்து ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ள இருக்குன்னா, எப்ப ஸ்லைட்டா அந்த மீன் வந்து அந்த தண்ணி மட்டத்துக்கு மேல வருது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும். பார்த்துட்டே இருக்கும்போது அவ்வளவு உயரத்துல ஒரு அம்பு வர மாதிரி வந்து டக்குன்னு அந்த மீனையோ இல்ல எந்த ஒரு புழுவோ எது இருந்தாலும் எடுத்துட்டு போயிடும். அவ்வளோ உயரத்துல பறக்கக்கூடிய அந்த கழுகுக்கு எப்படி ஒரு பார்வை பாருங்க. அதனாலதான் வந்து கழுகு பார்வை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பார்வையில வந்து அவ்வளோ போக்கஸ் இருக்கும். அவ்வளோ வந்து ஒரு கவனம் இருக்கும். அந்த கவனத்தை வந்து இப்படி எப்படி போக விடாது. அந்த மாதிரி ஒரு கழுகு மனப்பான்மையை நாம வந்து கொண்டு வரணும். அதாவது நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் உயிரினத்துக்கிட்டையும் நம்ம ரொம்ப க்ளோஸா பார்த்தோம்னா ஏதாவது ஒண்ணு அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். அப்படி நம்ம கத்துக்கக்கூடிய ஒண்ணு வந்து இந்த கழுகு கிட்ட இருந்து எடுத்துக்கணும். எவ்வளவு உயர பிறந்தாலும் சரி, அதுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா அதுக்கு தேவை அதோட இறை. அவ்வளோ கிளியரா அதோட ஒரு ஆஹ் ஒரு நம்ம ஒரு நோக்கம் வந்து அவ்வளவு கிளியரா அதுக்கு இதை தவிர எனக்கு வேற எதுவுமே இல்லை. அந்த நோக்கத்து மேல கம்ப்ளீட்டா அது போக்கஸ் பண்ணுது. அதனால அது டக்குன்னு அதை எடுத்துட்டு போக முடியறது. இன்னொன்னு நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம லேசர் லைட், அதாவது ஒளிக்கதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த லேசரோட ஒளிக்கதிர் வந்து தனித்தனியா போனாலே அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு அந்த லைட் போச்சுன்னா நிறைய தூரத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒளியை பரப்பக்கூடிய தன்மை இருக்கு. ஆனா அந்த ஒளிக்கதிரையெல்லாம் ஒன்னா இழுச்சு ஒரு லேசர் பீம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ஒளி கற்றையாக நம்ம அதை கொடுக்கும் போது அது வந்து எதை வேணுமானாலும் செய்ய முடியும். அதனால அதோட பவர் வந்து எதையாவது ஒண்ணு வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கூட அதை வந்து கட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த பவர் அதுக்குள்ள இருக்கு. அப்படி எல்லா லேசர் ஒளி கதிர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒளி கற்றையாக மாறும்போது எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி நமது மனதை எல்லாத்தையுமே ஒருமுகப்படுத்தி நமது கவனத்தை வந்து நமது லட்சியத்தின் மேல செலுத்தும் போது அந்த லட்சியத்துக்கு வந்து நிறைய எனர்ஜி வந்து கிடைக்குது. அப்படி எனர்ஜி கிடைக்கும் போது அது வெளி உலகத்துக்கு வருவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சீக்கிரமாக அது நடக்கிறது. இன்னைக்கு நாம வந்து இந்த செஷன் பிகின் ஆகும் போதே பார்த்தோம். அதாவது வந்து எங்கெல்லாம் வந்து நமக்கு கவனம் செல்கிறதோ அங்கெல்லாம் நமக்கு ஆற்றல் பாய்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படி ஆற்றல் நம்ம பாய்ந்து அது நமக்கு கையில வரணும்னா நமது கவனம் ரொம்ப தேவை. அதுவும் அந்த கவனம் வந்து ஒன் பாயிண்டட் போக்கஸாக இருக்க வேண்டும். ரெண்டாவது வந்து அந்த எந்த ஒரு லட்சியம் வச்சிருக்கோமோ அதே ஒரு லட்சியத்தை தான் நம்ம வச்சிருக்கணும். கொஞ்ச நாள் இப்படி மாத்துறது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது வேண்டாம், அடுத்து வேற ஏதாவது புது ஒரு லட்சியத்தை வச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி வந்து நமக்கு அப்பப்ப என்னென்ன தோணுதோ பண்ணாம எதை ஒண்ணு எடுத்தோமோ அதை மட்டும் நாம எடுத்துக்கிட்டு போகணும். அதை மட்டும் இதுதான் எனக்கு தேவைங்கிறது வந்து ரொம்ப கிளியராக நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு அது மேல வந்து நாம வந்து நம்முடைய கவனத்தை எல்லாம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, நாம வந்து இந்த தியானத்தை வந்து தவறா நாம வந்து இந்த தியானத்தை வந்து தவறாமல் வந்து பயிற்சி செய்யும் போது நமக்கு இந்த ஒரு ஒரு ஒன் பாயிண்டட் போக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து நாம டெவலப் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். இந்த இந்த 5 வகை ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன தேவையோ அது மேலதான் வந்து நம்ம போக்கஸ் இருக்கணும். எது வேணுமோ அதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். தேவையில்லாத இதெல்லாம் விட்டுடணும். இப்ப வந்து நாம வந்து ஒரு பையன் ஐஐடியில வந்து அட்மிஷன் வாங்கணும்னு சொன்னானா அவன் அந்த ஐஐடி அட்மிஷனை மட்டும்தான் அவன் வந்து கண்ணில் வச்சுட்டு இருக்கணும். அவனோட கவனம் ஃபுல்லா அதுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் நான் வந்து ஒரு சிங்கர் ஆறேன், இல்ல நான் வந்து ஒரு டான்சர் ஆறேன், இல்ல வந்து நான் வந்து வேற ஏதாவது ஒரு புதியதா கார் ரேசிங்க்கு போறேன் கத்துக்கிட்டு இந்த மாதிரி கவனத்தை வந்து சிதற விடாமல் அவனுக்கு என்ன தேர்ந்ததோ ஐஐடினா ஐஐடி மெட்ல தான் இருக்கணும்.
இல்ல வந்து நான் கார் ரேசிங் கத்துக்கிறேன்னா, கார் ரேஸ் டிரைவரா போறேன்னா, அதுக்கு மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ இது முதலாவது ஒரு பாயிண்ட். அடுத்தது வந்து நமக்கு டெவலப் ஓப்பன்னஸ் டு பாசிபிலிட்டிஸ். அதாவது சாத்தியங்களை வெளிப்படைத்தன்மையுடன் பார்க்கும் கண்ணோட்டத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நமக்கு வந்து எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கு. அந்த எல்லையற்ற சாத்தியக்கூறுகளும் வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சானா, நமக்கு வந்து இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து ஒரு கணக்கு போட்டு வச்சுட்டு இருப்போம். ஏன்னா நம்மளோட ஒரு கெப்பாசிட்டியில நமக்கு இருக்கக்கூடிய ஒரு திறன்ல வந்து நம்மளால இவ்வளவுதான் பார்க்க முடியும். அதாவது இப்ப நம்ம வந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் பார்க்க முடியும்னா, 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் நமக்கு பார்க்க முடியும். ஆனா நம்ம அந்த 1/2 கிலோமீட்டர் தான் பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாதை வந்து 1/2 கிலோமீட்டர் இல்லையே, அது வந்து 100 கிலோமீட்டராக இருக்கலாம், 1000 கிலோமீட்டராக இருக்கலாம், ஏன் வந்து அது 5500 கிலோமீட்டராக கூட இருக்கலாம். பாதை அவ்வளவு தூரம் இருக்கிறது. ஆனா நம்ம கவனம் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி வந்து நமக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய சாத்தியங்கள் சிலவாகத்தான் இருக்கும். ஆனா உண்மையில அந்த சாத்தியங்கள் எல்லாமே பலவாக அந்த குவாண்டம் ஏற்றல் புலத்தில் இருக்கிறது. நாம இந்த தியானம் செய்யும் போது மனதை வந்து நாம காலை செய்துட்டு வெற்றிடமாக இருக்கும் போது நாம் அந்த குவார்டல் ஆற்றல் புலத்தோடு செல்லுகிறோம். அது மட்டும் இல்ல, நமக்கு என்ன தேவையானதுங்கிறத வந்து உற்று பார்க்கும் போது அதை வந்து நம்மளால கையில எடுத்துக்கொண்டு வருகிறது. ஆனா அந்த குவாண்டம் ஆற்றல் புலத்துல பார்த்தோம்னா நாம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு வந்து 50 100 இந்த மாதிரி எவ்வளவு வகையான ஒரு சாத்தியங்கள் இருக்குமோ அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. அதனால வந்து நமக்கு 3 தான் சாத்தியம்ங்கிறனா அங்க வந்து 50 சாத்தியம் இருக்கலாம். அதனால அதை வந்து சாத்தியங்கள் வந்து நிறைய இருக்கு. அதனால நாம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய கனவு என்னவோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாம வந்து புரிந்து கொண்டு அந்த ஒரு கண்ணோட்டத்தை நம்ம வளர்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து லிமிட்டெட் திங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நாம வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த சின்ன பாக்ஸுக்குள்ளதான் அதை வந்து வச்சுட்டு நாம வந்து திங்க் பண்ணிட்டு இருப்போம். ஆஹ் அதனால இப்ப கூட நான் எனக்கு ரீசெண்டா மீட் பண்ணப்போ ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து அவருக்கு எப்படி வந்து அவரு வந்து நினைச்சது வந்து நினைவா நடந்தது அப்படின்னுட்டு. அதாவது அவர் ஒரு கார் வாங்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா அவர் வந்து பல வகையில கணக்கு போட்டு பார்த்தார், அது வந்து அவரால் கொஞ்சம் டைட்டா இருக்கு, முடியாது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தார். ஆனா அப்ப வந்து அவரை வந்து நம்ம பிரமிட் வேலியில வந்து சந்திரா சாரோட ஒரு இந்த அட்வான்ஸ் மெடிடேஷன் ரிட்ரீட் அப்படி இருந்தது. அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ரிட்ரீட்டுக்கு போயிருந்தார். அந்த மேனிஃபெஸ்டேஷன் ரிட்ரீட்டுக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ண பின்னாடி அவர் இன்னும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு ஃபோர்ஸோட அதை வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சார். அப்படி பார்க்கும்போது அவர் சொன்னார், ஒரு நாள் வந்து அவங்க ஆபீஸ்ல வந்து சொன்னாங்களாம், இந்த காருக்கு எதுக்கு நீ லோன் போடுற, இதெல்லாம் பண்ற, இப்ப ஆபீஸ்லயே வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, நீ காரை வாங்கிட்டு மாசத்துக்கு வந்து ஒரு தொகையை வந்து நீ கொடுத்தன்னா போதும், அதுக்கு வந்து நீ வந்து உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, உனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் இவங்க போய் செக் பண்ணும்போது இவருக்கு அந்த தகுதி இருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு காரை வாங்கிட்டு இன்னைக்கு அந்த காரை வாங்கினது மட்டுமல்ல, நல்லா ஜாலியா ஓட்டிட்டும் அதை போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. லாங் டிஸ்டன்ஸ் அங்க இங்க எங்க வேணாலும் வந்து அவர் அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். நல்ல ஒரு ஜாலியா வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதுல அவரை கனவு நனவானது ஒரு நிலையில் இருக்கிறார். ஏன்னா இதுல அவர் என்ன சொன்னார்னா, என்னோட கணக்குல சிலதுதான் கிடைத்தது, பலது வந்து எனக்கு தெரியாம இருந்திருக்கு, அது வழியாக எனக்கு இது நான் நினைத்த இந்த காரை வாங்கணுங்கிறது முடிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. அடுத்தது வந்து நம்ம வந்து தெளிவான இலக்குகளை வைத்து நம்ம அதாவது வந்து காட்சிப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதை பத்தி தெளிவாக நம்ம வந்து பார்க்க போறோம். அதனால இதை வந்து நான் இன்னைக்கு சுருக்கமாக சொல்றேன். நமது இலக்கங்கள் என்ன வேண்டுமோ அந்த இலக்கம் மட்டும் நாம கரெக்டா தெளிவா எடுத்து வச்சுட்டு அதை வந்து நமது மனக்கண் முன்னால் நம்ம கொண்டு வரணும். அதாவது நம்ம மனத்திரையிலே ஒரு திரைப்படம் மாதிரி நம்ம கொண்டு வரணும். அந்த திரைப்படம் எழுதுறதுக்கு கதையும் நாம தான் எழுத போறோம், மியூசிக்கும் நாம தான் போட போறோம், டைரக்டும் நாம தான் பண்ண போறோம், அப்புறம் வந்து அந்த எடிட்டிங்கும் நாம தான் பண்ண போறோம், அதுல நாம ஹீரோவாக ஆக்டும் நாம தான் பண்ண போறோம். அதாவது நமக்கு என்ன லட்சியம் இருக்கு அது இப்போது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு, அதை வந்து நாம வந்து கண்ணார அதை பார்க்கிறோம் அப்படின்னுட்டு நாம வந்து ஒரு ஃபீலோட ஒரு எண்ணத்தோட
பார்க்கிறோம். அப்படி வந்து நல்ல ஃபீலிங்கோட நாம வந்து அது உள்ள நம்ம இருக்க மாதிரி பார்க்கும்போது அதுதான் நமக்கு வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த விஷுவலைசேஷன் வந்து நாம வந்து ஒரு உயர்ந்த உணர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நம்ம பண்ணணும். அதாவது வந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்திலிருந்து நம்ம பண்ணும்போது இந்த விஷுவலைசேஷன் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கு. அதனாலதான் வந்து நாம வந்து இந்த நம்ம வந்து தியானம் பண்ணும்போது அந்த தியானத்துல வந்து முதல்ல வந்து நம்ம இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புதலை பண்ணிட்டு சுவாச விழிப்புணர்வு தியானத்தை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து நாம இந்த காட்சிப்படுத்துதல் இல்லைன்னா விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நாம பண்ணுகிறோம். இதற்கு வந்து தனியாகவே வந்து ஆஹ் இந்த இதுக்கு வந்து ஒரு மெடிடேஷன் ட்ராக் எல்லாமே போட்டிருக்காங்க. அதனால நம்ம அந்த உயர்ந்த நிலையில் இருந்து நாம எதையும் வந்து அனுபவங்களை எது நமக்கு கிடைக்க போற அனுபவங்களை நம்ம வந்து கற்பனை செய்து பார்த்துட்டு அதிலேயே நாம வாழுறோம். அவ்வளவுதான். இது வந்து கற்பனை அல்ல, இந்த கற்பனையிலே நாம வாழுகிறோம். அந்த ஒரு நிமிடத்தில் அந்த ஒரு தருணத்தில் அதுதான் வந்து நாம வந்து விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்றது. அடுத்தது வந்து அக்செப்ட். அடுத்தது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய சில லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை வந்து அதாவது கட்டுப்படுத்துறது, நம்மளை வந்து குறுக்க வச்சுக்கிறது, அதாவது நம்மளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகள், நம்ம எந்த ஒரு நம்பிக்கையும் தான் நமக்கு வாழ்க்கையிலோட ஆதாரம். ஆனா இந்த மாதிரி சில நம்பிக்கைகள் இருக்கும்போது அது நம்மளை முன்னேற விடாம தடுக்குது. நீ இவ்வளவுதான், நீ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. இப்ப நம்ம எடுக்கிறோம், எனக்கு வந்து சரியாவே பேச தெரியாது, என்னால மேடையில ஏறி பேச தெரியாது, எனக்கு பிசினஸே ஒத்து வராது, என் கையில வந்து பணமே தங்காது, இப்படின்னு நம்ம வந்து சில நம்பிக்கைகளோட வந்து அது எப்படி வந்தது என்ன வந்ததுங்கிறது வந்து ஒரு விஷயமாக இருந்தா கூட அந்த ஒரு நம்பிக்கையோடய நம்ம வாழும்போது நம்ம வந்து அது வந்து நம்மளால வந்து அதை உடைச்சிக்கிட்டு மேல முன்னேற முடியறதில்ல. அப்படிப்பட்ட கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கைகளை எல்லாம் நாம வந்து மறுசீரமைக்கணும். இப்படி மறுசீரமைத்து அதை வந்து நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாக மாத்தணும். அதாவது எம்பவரிங் பிலீஃப்ஸாக நம்ம மாத்தணும். அப்படி லிமிட்டட் பிலீஃபை எம்பவரிங் பிலீஃப்ஸாக நம்ம மாத்தக்கூடி மாத்தக்கூடும் மாத்த மாத்தணும் மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நமக்கு இந்த மெடிடேஷனால தான் முடியும். இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸை கூட நாம வந்து ரொம்ப விரிவாக பார்க்க போறோம் இந்த வாரம். அடுத்து கடைசியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னோம்னா அக்செப்ட் அண்ட் எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட். அதாவது வந்து நம்ம எந்த ஒரு ஒரு கன்க்ளூஷன் வருது, என்ன நம்ம கையில என்ன கிடைக்குதோ அதை வந்து நாம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதாவது இந்த தற்போத சூழல்ல வந்து நான் என்ன கற்க வேண்டுமோ அதுதான் என்கிட்ட வந்திருக்கு அப்படிங்கிறது அது நம்ம முழு மனதாக நாம ஏத்துக்கணும். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் நாம தான் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம எந்த ஒண்ணு சூழ்நிலை வரும்போதும் இப்ப நம்ம ஒரு லட்சியத்தையே பார்க்கும்போது அந்த லட்சியத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நாம வந்து அதை வந்து பெரும் மனதோட வரவேற்று அதை நம்ம ஏத்துக்கணும். இப்படி ஏத்துக்கும் போது இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம், கத்துக்க வேண்டி இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம எடுத்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு ஒரு நிலை, அதாவது ஒரு சூழ்நிலை தான் எனக்கு வந்து தேவை அப்படின்னு நினைச்சிட்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பெரும்பான்மையோட ஒரு விரிந்த மனத்தோட நாம எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிகழ்காலம் அப்படிங்கிறது கடந்த கால சிந்தனையை வந்து அடிப்படையாக கொண்டது. நேற்று எப்படி இருந்தது, போன வருஷம் எப்படி இருந்தது, போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு கடந்த கால சிந்தனையை தான் இந்த நிகழ்காலத்தை உருவாக்கிறது. அதே மாதிரி இந்த அடுத்த நிமிடம், அதாவது நமக்கு எதிர்காலம் அப்படிங்கிறதும் இந்த நிகழ்காலத்தை வந்து அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. இந்த நிகழ்காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதுதான் எதிர்காலத்திலையும் நமக்கு நடக்கிறது. அதனால நமக்கு வந்து எந்த கடந்த காலத்துல பேஸ் பண்ணி தான் இப்ப நிகழ்காலம் நடந்திருக்கு, ஏத்துக்கிறேன். அதே மாதிரி இதை வந்துதான் நம்ம வந்து எதிர்காலமாக கொண்டு போறோம், ஃபியூச்சராக மாற போறது. அதனால இதுல ஏதாவது மாற்றம் செய்யணுமா, இல்லை இது கரெக்டா இருக்கா இந்த நிகழ்காலம் அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அந்த ஒரு வலிமை கிடைக்குது, ஒரு தைரியம் கிடைக்குது. அதனால நாம வந்து எதிர்காலத்துல சரியா பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் நமக்கு வந்திருக்கு.
அதனால எதுவாக இருந்தாலும் நாம நன்றி செலுத்துதல் வேண்டும். அந்த நன்றி கிடைத்ததற்கு நன்றி, இன்னும் என்னமெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறதோ அதற்கும் நன்றி. அதாவது நம்ம இந்த காட்சிப்படுத்தும் போதே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம என்ன லட்சியத்தை பார்க்கிறோமோ அது நடந்து விட்டதாக நாம் நினைத்துக் கொள்கிறோம். அத மாதிரிதான் நாம எந்த ஒரு கனவை காணும் போதும் அது நடந்து விட்டதாக நினைத்து நாம் அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனால நாம தினம் நம்ம தியானம் பண்ணும் போது அதற்கு தனியாக நன்றி செலுத்துறதுக்குன்னே ஒரு சில நிமிடங்களை எடுத்துக்கொண்டு நம்மளால முடிந்த வரைக்கும் அனைத்திற்கும் அனைவற்றிற்கும் நன்றி செலுத்துகிறோம். அதனால நமக்கு நன்றி செலுத்துங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு எத்தனையோ நல்ல செயல்கள் நடந்திருக்கு. அந்த செயலுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது நமக்கே உள்ள தெரியுமாக இவ்வளவு நல்லது நடந்திருக்கா, இவ்வளோ என்கிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தெம்பு நம்ம மனத்துக்குள்ள வரும். அதே மாதிரி நமக்கு எதெல்லாம் கிடைக்கல கிடைக்கல கிடைக்கலன்னு இருக்கக்கூடிய அந்த லாங் லிஸ்ட் ஆனது சின்னதாக போயிடும். சோ இந்த 5 படிகளும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இந்த 5 படிகளையும் நாம தியானத்திலே கூட சேர்த்து பண்ணும்போது நமது கனவுகள் எல்லாம் கண்டிப்பாக நனவாகிறது. அதனால நாம தினம் தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் போது என்ன நமக்கு தேவை அப்படிங்கறதை தெளிவாக வைத்துக்கொண்டு இந்த 5 ஸ்டெப்பையும் நம்ம கண்டினியூவஸாக நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வாழ்க்கை நம் கையில், நமது வாழ்வு நம்ம கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு தைரியத்தோட, ஒரு நல்ல ஒரு தெம்போட நமது வாழ்க்கையை நாம வாழலாம்.